முக்கியமான ஒரு பகுதி ஊழியக்காரர்களுக்கும் அது மாத்திரமல்ல இன்றைக்கு சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்க சட்டம் போட்டிருந்தாலும் கூட குடும்பங்களிலே அவர்கள்
எப்படியாகிலும் அவர்கள் இருக்க வேண்டும், குடும்பங்கள் இருக்க வேண்டும். ஆக இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாக இந்த 3 குறிப்புகள், ஒன்று விசுவாசிகள் எல்லாரும் அவர்கள் ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் கூட வீடுகளிலே உண்மையாகவே இந்த 1 மணி நேரம் ஆன்லைன் மூலமாக ஜெபத்தில் நாம் தங்கி தரித்து தேவனுடைய பேசி பழகி போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். யாக்கோபு ஜெபித்தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் விடமாற்றி ஜெபித்தான். ஜெபம் ஊக்கமாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும். அப்படியாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக சோர்ந்து விடாதபடி சில இடத்துல ஆன்லைன் இருக்கும், சில ஆன்லைன் இல்லாமல் இருக்கும், சில இடத்துல சூழ்நிலைகள் கிராமம் பண்ண நகரம் வித்தியாசமாக இருக்கும். ஆக நேரத்தில் அதாவது பிசாசானவன் பயத்தின் காரியங்களை கொண்டு வந்திருக்கிறான். வேத வார்த்தை நமக்கு அழகா சொல்லுது, தேவன் நமக்கு உண்மையான கடவுள், வானத்தை முன் உண்டாக்கின கடவுள் நமக்கு பயத்தின் ஆவி தரவில்லை. பயத்தின் ஆவி எனக்கு இருக்கக்கூடாது. நாம் சிங்கங்களை போல கம்பீரமாக இருக்க வேண்டும், ஆனால் உற்சாகமாக இருக்க வேண்டும். தாவீதை போல எல்லாரும் கர்த்தருடைய பக்தர்கள் எல்லாரும் தேவனை பெற்றுக்கொண்டவர்கள். எனக்கு இயேசு இருக்கிறாரு அப்படின்னா எனக்கு வித்தியாசமா இருக்கு. உலகம் வேற, கர்த்தருடைய பிள்ளைகள் வேற, வித்தியாசமா இருக்கு. ஆகவே 3 குறிப்புகள், 1 இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போறோம், 2 ஊழியர்களுக்காக ஜெபிக்க போறோம், 3 விசுவாசிகளுக்காக ஜெபிக்க போறோம். அத்தனை பேரும் மிக ஜாக்கிரதையோடு, உண்மையோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த கொடூரமான நேரங்களில் நாம் இருக்க நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நாம் வேற ஒன்று கூட நம்மை காலத்தை கொடுத்தவர்களாக இந்த குறிப்புகளை சொல்ல 10 நிமிடம் தேவன் நோக்கி நாம் உற்சாகத்தோடு கூட நின்றவனமாக உட்கார்ந்தவனமாக நடந்தோம். நாங்கள் வேலை நாங்கள் செய்யலாம், ஜெபிக்கலாம். குடும்பத்தில் இந்த ஒளிபரப்பு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக, இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஜாக்கிரதையோடு கூட, பயத்தோடு கூட இந்த நேரத்தில் கூட நாமே அர்ப்பணிப்போம். சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிகள் பதில் வாசனைகள் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு சுத்தரிக்கிறோம் திருவத்தாவே ஆண்டவரே. பொருட்படுத்த வேலையில அப்ப நான் உங்கள் சமூகத்தில் நான் அமர்ந்திருந்த தேவன் யார் என்று அறிந்து கொண்ட கத்தாவிராஜ ஆண்டவரே. அப்பா நம்மை ஆராதிக்க பயன்படுத்த கத்தாவிராஜ ஆண்டவரே. கத்தரே அப்பா கேந்திரமாய் பண்ண சொல்லி அப்படியே இந்த காலை வேலையாக கத்தாவிராஜ நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆராதிக்க பயன்படுத்த ஒத்துழைப்பு கத்தாவிராஜ ஆண்டவர் நாம எங்கும் தம் நாள்ல அப்பா மேம்படியா ஜெபிகள் சொந்த கத்தாவிராஜ ஆண்டவர் குறிப்பாக காலத்தமே தேசங்களுக்காக ஜெபிகள் தம்மை ஆண்டவரே. அப்பா நான் பேருக்கு வாசனம் தேசமே கர்த்தருடைய வார்த்தை கேள்வி என்று ஆண்டவரே. அப்பா நான் பேருக்கு வாசனம் கத்தாவிராஜ என் தேசங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்பா வசனங்களை கேட்கும்படியா நான் ஜெபிகள் சொந்த கத்தாவிராஜ ஆண்டவரே. எங்கள் தேசம் தம்மை ஆண்டவர் இயேசுவை தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே அறியும்படியா ஜெபிகள் ஆண்டவரே. எங்கள் தேசம் ரட்சிக்கும்படியா ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. அப்ப தேசத்துல மக்கள் எல்லாம் தம்மை கத்தாவிராஜ கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. படைத்த தேவனை தம்மை கத்தாவிராஜ நன்றாக ஆராதிக்க பயன்படுத்த நாள்ல அப்பா எல்லா இருதயங்களும் அவரை நோக்கி பார்க்கும்படியா ஜெபிகள் அவர் இடத்தை மறுபடியா ஜெபிகள் கத்தாவிராஜ ஆண்டவரே. தேசம் எங்கும் ஆளுகை செய்யும்படியா ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. எங்கள் தேசங்களை படுத்தப்படும்படியா ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. எங்கள் தேசத்துல ஆண்டை காணப்பட எல்லா அவர்களை மாற்றும்படியா ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. அப்பா இந்த காலவெளிக்கு அவர் சம்பந்தம் என்று ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை தம்மை கத்தாவிராஜ எல்லா குடிமக்களும் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. அப்பா தம்மை கத்தாவிராஜ காப்பாற்றும்படியா ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. தேசத்துக்கு பாதுகாப்பு தரும்படியா ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. அப்பா தேசம் மீது வெளிப்படும்படியா ஜெபிகள் சப்தத்தை போடும்படியா ஜெபிகள் ஆண்டவரே. எல்லா ஜாதி மதங்கள் தம்மை கத்தாவிராஜ நாள கத்தாவிராஜ ஆண்டவரே. அப்பா நாளாகி எங்களுக்கு இருந்தால் கத்தாவிராஜ ஒவ்வொரு ஆராதிக்க ஜெபிக்க அப்பா தம்மை நாளை ஏகமாக துதி கத்தாவிராஜ ஒரு தருணத்தை ஏற்படுத்தும்படியா ஜெபிகள் சொந்த கத்தாவிராஜ ஆண்டவரே. உதவி செய்யுங்க, பலப்படுத்தும்படியா ஜெபிகள் தம்மை ஆண்டவரே. நன்றியோடு சொந்தம் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. அப்பா தேச மக்கள் சிறியோர் பெரியோர் வாலிபர் பிள்ளைகள் முதிர் வயதில் ஒவ்வொரு தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. இயேசு நாமத்தை அப்பா கொண்டு கொள்ள தான் ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ அறிந்து கொள்ள ஜெபிகள் தம்மை ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஜெபிகள் சொந்த கத்தாவிராஜ ஆண்டவரே. நீதாவே நாள கத்தாவிராஜ உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. தோனி நல்லோர்களை தீயோர்களை தம்மை ஆண்டவரே. மழையில போய் கத்தாவிராஜ ஆண்டவரே. அவை நாளத்துக்கு ஒவ்வொரு தம்மை நல்ல செய்தி தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. அப்பா இதே நான் தரங்கள் காக்கும் ஜெபிகள் தம்மை கத்தாவிராஜ ஆண்டவரே. உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. பெரியதாவே சேவியா ஜெபிகள் தம்மை ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்து வைக்கிறோம் தம்மை ஆண்டவரே. எல்லா துதி கடமையாவும் ஒரு பக்தர் செலுத்துகிறோம். மாதாவே இயேசுநாம ஜெபிக்கிறோம் எங்கள் நிறைந்த நல்ல பிதாவே.
அணிந்திருந்த இந்த பதவத்தாத்தை இந்த நல்ல வழிகாரனை ஸ்தோத்திரம். அப்பாத அற்புதமான நேரத்தை கொடுத்தீர், அதுக்காக நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ காரியங்கள் இல்லாத நிலைமையிலே ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தை வாய்த்து கொடுக்க செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே இந்திய தேசத்தில் உள்ள 28 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியில இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை தேவனுடைய சமூகத்திலே ஒருமுகப்படுத்தி கொண்டு வருகிறோம். நம்முடைய ஆண்டவரே மகா பிரதானமான நியாய சங்கத்துக்குள்ளதாக கிருபையின் சிங்காசனத்துக்குள்ளாக நம்முடைய ஒருமுகப்படுத்திக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வதிப்பீராக. எந்த டினாமினேஷனோ எந்த காரியமோ நாங்கள் அதை பார்க்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மகனும் மகளும் ஆண்டவருடைய சபைகள், அவருடைய ஊழியர்கள், அவருடைய விசுவாசிகள், அவர்களுடைய காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையுமே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனே மனமிறங்கு ராஜா இடத்திலே ஊழியக்காரர்கள் அன்றைய தேவனே கைதாகி இருக்கிறார்கள். அநேக இடத்திலே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அநேக இடங்களிலே கர்த்தாவே ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வந்து காரியங்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அராஜகத்தை நீ பார்த்திருக்கிறே. வேகம் சொல்லுகிறது கர்த்தாவே இது நியாயம் இல்லையே. கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ? ஓ நீர் அவர்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு மெல்லில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதற்கு தெரியவில்லை. ஆகையால் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது ராஜா, உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது யூத ஜனங்களே, இஸ்ரவேலின் குடிகளே, இந்த கூட்டத்தை கண்டு கலங்காமல் பயப்படாமல் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இது தேவனுடையது. நீங்கள் தவிர்த்து நின்ற கர்த்தருக்கு செய்ய ரட்சிப்பை மட்டும் பாருங்கள். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு நேரே கடந்து வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தை மேலே உறுதியாய் நிற்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். இயேசுவுடைய சமூகத்திலே நின்று இது நீர் எழுதப்பட்ட வார்த்தை, நீர் எழுதின வார்த்தை. இந்த வார்த்தையின் படியால் தேவனுக்கு கிருபை செய்வீராக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே நோக்கி கூக்குரல் இட்டார்கள். அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டார், பெருமூச்சை கேட்டார் என்று வேதம் சொல்கிறது. எங்கள் இடுக்கத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்தார். எல்லா காரியத்தையும் விலக்கி காத்துக் கொண்டார். அவரே எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவளுக்கு உண்மைத்தவரை யாரும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் ராஜா. கொடுமையான சீரர் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை கொண்டிருக்கேன். ஏழைக்கு வேலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திறன், நெரு வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலாம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலையா. அந்த நிழலாய் வெயில் அடைக்கலமாய் எங்கள் மத்தியிலே இருந்து ஜெயமளிக்கிறார். இந்த ஜெபத்திலே சமூகத்திலே விண்ணப்பத்தை கொடுத்து இயேசுவின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் ஜெயமளிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்திலே எழுந்திருப்போம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. உட்காருவோம் உட்காருவோம். தேவகுமார் ஜபங்களை தேவன் கேட்டால் நாம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண ரெண்டாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. என் கருமையானவர்களே, நன்மையான நல்ல இந்த காலை வேளையில நாம் ஒரு விஷயம் கூட என்ன பண்ணணும், நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் பார்க்குறோம். சங்கீதம் 100 எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 100 படித்ததான வசனத்தில், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் சொல்லி பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சன்னதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. கர்த்தரே தேவனை அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மிகாரணமாக இருக்கிறோம். உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த உலகத்துல இன்றைக்கு அதாவது 3வது வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கடவுளே வானத்தையும் பூமி
உண்டாக்கினவன் கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை அறிவிக்க தாவீது தெளிவாக சொல்றார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, கர்த்தரை தேவனை அறியுங்கள். இன்னைக்கு உலகத்தாருக்கு ஜனங்களுக்கு தெரியாதனால தான் இவ்வளவு குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபதிரவங்களும் துக்கங்களும் அது அவங்க தாங்களாவே தேவன் என்ற கடவுளை நினைச்சுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அதனாலதான் இவ்வளவு குடும்பம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்க அழகா சொல்றாரு பாருங்க, தாவீது சொல்றாரு, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. கர்த்தருடைய இந்த காலையில முதல்ல நாம் உலகத்துல ஒவ்வொரு நபரும் கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Who is God? கடவுள் யார் என்று அறிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை இருக்காது. நம்முடைய தகப்பன் யார் நமக்கு தெரியும், நமக்கு தாய் யார் என்று சொல்லி நமக்கு தெரியும். அப்படி தெரிகிற வேலையில நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆகவே ஆறாவது சொல்கிறது, ஐந்தாவது சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அது உண்மை எப்படிமா தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது சொல்லிப்பார். கல்லாமத்துக்கு சோர்ந்ததாக கல்லாமத்துக்கு நெக்ஸ்ட் காணொலி மூலமாக அநேக நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அது மாத்திரமல்ல இந்த நேரத்தை எடுத்து அவர்கள் பயன்படுத்தி இந்த 1 மணி நேரம் கர்த்தரோடு இருக்கணும். ஆழ்ந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருப்பினும் இந்த காணொலி மூலமாக இதை நடத்தும்படியாக இதுக்கு நம்ம மத்தியில் பார்க்கும்பொழுது ராஜா அவர்கள் முயற்சி எடுத்து செய்யக்கூடிய காரியத்தில் நாம் நன்றி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, இந்த மூலமாக நாம் சபையா நாளுக்கு நாள் ஜபத்தில் அதிகமாக இருக்க நாம் இந்த கடைசி நாட்கள் வந்துவிட்டோம் என்று சொல்லி வந்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சபைக்கு வந்து கொண்டிருந்த பிள்ளைகளும் வந்த பிள்ளைகளும் தேவன் தான் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கால வேலை நம்மை நாம் தாழ்ந்து கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம் இப்போது கர்த்தருடைய செய்தி நாம் கடந்து வரோம், கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வரோம். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை கேட்காத. அதனால லாக்டவுன் சொல்லி பல வகையில கிறிஸ்தவர்களுக்கு பல விதத்துல பல காரியத்துல என்ன சொல்ற உபத்திரவங்கள் கொண்டு வருகிறார்கள். நல்லது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அழகா சொல்ல அவர் நல்லவர். God is good all the time. All the time. எல்லா நேரங்களிலும் கடவுள் நல்லவராகவே இருந்தார். பார்க்கணும். எத்தனையோ பேர் பல வகையில கண்டுபிடிக்கணும், தவறு கண்டுபிடிக்க சொல்லி முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் முடியவில்லை. சொல்றாரு, கண்டுபிடிக்க முடியலப்பா, தெரியாது, கை கழுவி சொல்லி கை இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம், இந்த சாப்பிட்டு நமக்கு வேண்டாம் சொல்லி அவர் கை கழுவிட்டார். உலக மக்கள் பார்த்தார், இது ராஜாவா இல்லையா சொல்லி அவர்கள் கடைசி நேரம் வரைக்கும் பிரச்சனை கொடுத்து பார்த்தார்கள். இயேசுங்கிறது என்ன ஒரு விசேஷமான ஒரு காரியம். இந்த உபத்திரவத்துல அவர் பொறுமையாயிருந்தார். இந்த பிரச்சனைகளிலே அவர் பொறுமையாயிருந்தார். கோபம் கிடையாது. கோபம், வெறுப்பு, கசப்பு இந்த காரியம் கிடையவே கிடையாது. அவர் கடைசி நேரம் வரைக்கும் என்னால் எவ்வளவு நம்ம கடைபிடிக்க முடியுமோ பொறுமையை கடைபிடிக்க முடியுமோ கடைபிடித்தார். இன்றைக்கு உலகத்துல பிரச்சனைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கின்றன. சபைகளை பார்க்கிறோம், ஊழியர்களை பார்க்கிறோம், விசுவாசிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் சபைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் சபைக்கு போகக்கூடாது சொல்லி சட்டங்களை போட்டு பல விதமான திருத்தங்களை கொண்டு வந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் துன்பத்தை பார்க்கிறோம். இதை நம்ம பொறுமையா கையாள வேண்டும். நாம் இதை பொறுமையா கையாண்டு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும். அதெல்லாம் இன்னைக்கு நேரம் ஏன் காட்டு கொண்டு வரலன்னா, ஒவ்வொரு நபர்களும் நம்ம கையில் இருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. என்ன ஆயுதமா இருக்கு சொல்லுங்க பாருங்க. அந்த ஆயுதம் என்னன்னா, ஜெபிக்கிற ஒரு ஆயுதம்.
ஹalleluya. ஜெபிக்கு யாரெல்லாம் ஜெபத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஜெபம் என்று சொல்லி இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினால் என்ன செய்ய முடியும்? நாம் சத்துருவை வெல்ல முடியும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இன்னைக்கு நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். இந்த கொடூரமான சூழலில் கூட தேவன் நம்ம தீர்மானம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கட்டுவனும் மத்திய சுவிசேஷம், மத்திய சுவிசேஷம், the Gospel of Matthew chapter 10 verse 38. மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம், மத்தேயு 10:38 படிக்கலாம் தெளிவாக. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் படியும். என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நம்ம கட்சியை தாங்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? தாங்கக்கூடாது. எப்படி நீங்க நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளை கூட உலக கட்சியை தாக்குகிற போல நாமளும் கூட நாம் இன்னைக்கு தாக்குகிற காரணத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ஹalleluya. இந்த காலவெளியில பார்க்கிறோம், நான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி நாம மிக தெளிவான ஒரு வசனத்தை கொண்டு வரார். And if that taketh not his cross and followeth after me is not worthy of me. என்னை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அழகாக சொல்கிறது. அதாவது நம்ம ஆதியாகம புத்தகத்திலிருந்து பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கிறோம். அதாவது 32 பக்தர்களும், அதாவது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் 8 பக்தர் பார்க்கும்போது, ஆதியாகமத்தில் 40 பக்தர்கள் பார்க்கும்பொழுது இத்தனை பக்தர்கள் அனைவரும் கடவுளை பின்பற்றினார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த சூழ்நிலையை நான் கவனிக்கணும். இந்த சூழ்நிலை நாம் செய்யக்கூடாது, கட்சிகளை நாம் என்ன செய்யக்கூடாது, காவலை பார்க்கிறோம். ஒரு கட்சியில் நிறுவனமான காவல் இருப்பார். நாம் அப்படி அல்ல. உலகம் வேற, உலகம் வேற, ஆவிக்குரிய வாழ்க்கை வேற. ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஒரே ஒரு தலைவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்துல அவன் தலைவராக இருக்கிறார். காரணம், அவன் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவராய் காணப்படுகிறார். ஹalleluya. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா உலகத்துல கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம். இதுல பல பேர் பல வித்தியாச முறையில அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை வேணும், நன்மை மாத்திரம் வேணும், நன்மை வாங்கிட்டு ஓடிடுவாங்க. நன்மை பெற மாத்திரம் பின்பற்றுகிறார்கள். சில கிறிஸ்துவ பிள்ளை நம்ம பார்க்கணும். வேறு நீங்க பார்த்தீங்கன்னா 10 கிறிஸ்துவ சுகமானார்கள், 10 பேர் சுகமானார்கள். ஆனா ஒத்த மாத்திரம் வந்து நன்றி சொன்னாங்க, மீது 9 பேரும் காணாம போயிட்டாங்க. அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் அபயமாக இருக்காங்க. கிறிஸ்துவ காரியத்தில் வந்து நன்மை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்கிறார்கள். பின்பு அவர்கள் மாறிவிடுகிறார்கள், பின்பற்றாமல் அப்படியே உட்கார்ந்தார்கள். அப்படியாக இருக்க ஒரு கட்சியை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது கட்சி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றியும் கூட கடைசி வரைக்கும் அந்த திரளான ஜனங்கள் வர கிடையாது. கொஞ்சம் பேர் நின்னாங்க, கொஞ்சம் பேர் திரளான ஜனங்கள் போனார்கள். பின்னாடி போயிட்டே இருந்தாங்க, தேசத்துக்கு பின்னாடி போனா எங்கெல்லாம் போனாரோ அவரை பார்த்தார்கள், நன்மை செய்யறத பார்த்தார்கள், செய்த எல்லா காரியங்களை பார்த்தார்கள். ஆனால் பார்க்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த நாளிலே பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு பகுதி கூட்டம் மாற்றம் நினைச்சிட்டாங்க. தொடர்ந்து கடைபிடிப்பார்கள், கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தவர்கள் வெகு சிலரே. ஓட்டப்பட்ட ஓடுறாங்க, மாத்தான் போறது இல்லைங்களா, இப்படியாக பல ஓட்டங்கள் ஓடுகிறார்கள். அந்த ஓட்டத்தை ஓடினே பார்த்தா ஓடி 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 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் ஒன்று
அந்த ஓட்டத்தை முடிப்பான். சில பேர் பாதியில் நின்றுறாங்க, முடியல அப்படி சொல்லிடுறாங்க. வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய தீர்மானம் இந்த சூழ்நிலைகளில் இந்த கொரோனா சூழலை கொண்டு வந்திருக்கிறான பயத்தின் காரியங்கள் இது என்னை கேட்டீங்கன்னாக்கா ஒரு பயத்தின் காரியம். வைரஸ் சொல்லி ஒரு கூட்டம் சொல்றது, அவங்க ஒரு கூட்டம் சொல்றது. ஆனா இன்னொரு என்ன ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளைகளை கேட்டீங்கன்னாக்கா அதாவது திட்டமா தெளிவா சொல்லக்கூடும் ஒரு பயத்தின் காரியங்கள். பயம் என்பதான மனுஷனுக்கு என்ன பயத்தை உண்டாக்கும். வந்துருச்சு, பிசாசு வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, நீ சாக போற, உன்னை வாழ முடியாத, ஒரு மாத்திரை இல்லை, உன்னோட காசு இல்லை சொல்லி பல கோணங்களை நினைச்சான். அவன் நம்மளை நொறுக்கி பயத்தை உள்ள உட்கார வச்சிருந்தான், பயத்தை உட்கார வச்சிருந்தான். ஏசியா நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு. நான் காலேஜ் ஆன்லைன் சர்வீஸ்ல நான் பார்க்கும்போது தெளிவாக சொல்றாரு, உன்னுடைய கைகளை பிடித்து கரைகளை பிடித்து நடத்துவே பயப்படாது, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே சொல்லி 365 நாளுக்கு தேவனுக்கு மாத்திரம் இருக்கிறார். அந்த மாத்திரம் நம்முடைய தலையில உட்கார வைக்கிறது. நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எந்த வியாதி வந்தாலும் பயப்பட மாட்டேன், எந்த நோய் வந்தாலும் பயப்பட மாட்டேன். பொல்லாப்பு நேரிடாது, வாரியும் கூட அணுகாது. இதெல்லாம் மாத்திரம் ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மாற்றம் கொடுக்கிறார். ஆக நம்முடைய கைகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே நாம் பயத்தின் ஆணை எடுக்க போது சந்தோஷத்தோடு கெட்டிய சத்தத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் சொல்லிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரமாக. இன்னைக்கு ஏன் உலகம் நம்ம பார்த்து பயப்படுது தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள் பார்த்து உலகம் பயப்படுது. வந்து விட்டார்கள், கலத்திகள் வந்து விட்டார்கள் சொல்லி கிறிஸ்தவங்களை பார்த்து நம்ம ஒன்றும் செய்யறது கிடையாது. ஆனால் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. வந்துட்டாங்க, இவங்களை பார்த்து நமக்கு இடம் இருக்காது சொல்லி பிசாசு பயந்து கொண்டிருக்கிறான், அலறுகிறான். ஆகவேதான் விரைவாக சீக்கிரமாக என்ன செய்ய முடியுமோ அவன் செய்து ஓடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த காரியம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா யாரும் இல்லை, கூடவே இருந்த யூதாஸ். இயேசு யார் நல்ல தெரியும், கூடதான் இருந்தார். அங்கதான் கூட போனாரு, படுத்தாரு, ஊழியர்களை பார்த்தாரு, நல்ல பார்த்தார், யூதாஸ் பார்த்தார். ஆனா யூதாஸுடைய கொஞ்சம் தான் உலக சிந்தனை என்ன ஆயிடுச்சுன்னா மைண்ட்ல வந்துருச்சு. உலக சிந்தனைகள் கொஞ்சம் வந்த உடனே அவனால் நிறைய இயேசுவை பின்பற்ற முடியாம போய்விட்டது. சில காரியம் பார்க்க இம்மைக்காக மாத்திரம் இந்த பூமியில் இருக்கிற பார்க்கிறோம். பூமியில் இருக்கிறோமே இந்த நாட்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு நம்முடைய அனுபவிக்கிற சொல்லி அந்த ஜனங்களை ஓடிவிட்டு பார்க்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் பின்பற்றுவோம். எனக்கு அருமையானவர்களை, இந்த நல்ல இந்த காலை வேளையில ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஒன்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்க வாழ்க்கைய பயம் என்பதன் ஆர்வம் இருக்காது. எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் நல்லவர், எனக்குள் இருப்பவர் வல்லவர், எனக்குள் இருப்பவர் வல்லவர். ஆகவே நான் இருப்பேன், தைரியமாக இருப்பேன் சொல்லி நான் சந்திக்க வேண்டிய காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக நம்மை பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஜனங்களை பார்க்கிறோம். வித்தியாசமான கூட்டம், வித்தியாசமான ஜனம், வித்தியாசமான ஒரு நேரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் ஒரு சில கூட்டம் நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள் நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள் நம்ம கொண்டு வரலாம். சொன்னது 1 சொல்லுகிறது. லூக்கா இந்த சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 54 57 பார்ப்போம். லூக்கா இந்த சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54 57. இதை நீங்க பார்த்தீங்கன்னா இங்க தூரத்துல அதிலிருந்து ஒருத்தர் பார்க்கிறார், படிக்க பார்ப்போம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்திலிருந்து பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டியதை சுற்றி உட்கார்ந்து
பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தார். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பட்டை வைக்காதிருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தார். இந்த ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பேர் யாரு கூடவே இல்லை. கடவுள் நல்லா தெரியும், கடவுள் சொல்றேன். ஆனால் தூரமா அவனுடைய சிச்சுவேஷன்ல தூரமா போயிட்டு எனக்கு தெரியாது சொல்லி மறுதலித்தார். அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த சூழ்நிலைகளில மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்க கூடாது. நாம் பின்தொடர வேண்டும். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே. I will follow Jesus till பாடணும். எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான காலையில இந்த சூழ்நிலையில, இந்த லாக்டவுன் நேரங்களில நாம் தனித்து இருந்து ஜெபத்தில் அதிகமாக இருந்து வேத வசனங்களை நாம் படித்துக் கொண்டு வேத வாக்கியங்களை நாம் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கர்த்தர் நல்லவர் என்று சொன்ன, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று சொன்ன, தேவன் நல்லவர் என்று சொன்ன நாம் அவரை மாத்திரம் நம்ம பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்யலாம்? நம்மோடு இருப்பார் என்பதை நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்கிறது, விடாப்பிடியாய் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும், தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் நீங்க எப்படினாக்கா இங்க தெளிவா பார்க்கலாம். மிக தெளிவாக சொல்லி யோவான் 11:14, யோவான் இந்த புத்தகத்துல சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல இங்கே 11ஆம் வசனம் நீங்க பார்க்கும் பொழுது தெளிவாய் அழகாக கொண்டு வருகிறார். யோவான் 11:14. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷரை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நடந்தாங்க. அவரோடு கூட மரிக்கும்படி, அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட மரிக்கும்படி நானும் குழந்தை பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறது, நாமும் போவோம் வாருங்கள். நாமும் போறோம், அவரோடு கூட வைப்போம், அவர் கூட இருப்போம், அவரோடு கூட வாழவும், அவரோடு கூட உட்காரவும், அவரோடு கூட மரிப்போம் என்று சொல்லி நாம் தீர்மானம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு மதமாற்ற சட்டம் சிலரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ காரியம் என்பது மதம் மாற்றம் அல்ல. நல்ல உலகம் புரிந்து கொள்ள வேண்டும், மனதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நல்லதை புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இயேசு மற்றவர்களுக்காக நன்மை செய்தார், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் அழகாக சொல்கிறது. அழகாக சொன்னார் பாருங்க. இங்கே யோவான் 11:14 சொன்னார், அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷரை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். நாமும் கூட போவோம், நாம் அவரோடு உட்காருவோம். என்ன கடினமான காரியம் சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில என்ன சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி, ஒரே இடத்துல நீங்க பார்த்தீங்க வசனங்கள் பஞ்சகாலம், வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம். இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆகாரம் இல்லாத பஞ்சகாலம். ஸ்ரீலங்காவை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பார்க்கலாம், ஆகாரம் இல்லாத ஒரு நாடாக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன சொல்லி பார்க்கணும். பல பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பஞ்ச காலத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வாக்கியங்களையும் வசனங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அழகாக மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுவோம், சிலுவை எடுத்து பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நாம் சிலுவை எடுக்க வேண்டும். முதலாவதாக சிலுவை எடுக்கணும்னாக்கா நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அதாவது முதல்ல நம்மை நாமே வெறுக்க வேண்டும். நாம் உலக காரியங்களை, உலக ஆசாவாசங்கள் நம்ம முழுமையாக வெறுக்க வேண்டும். நாம் குழந்தைகள் போலாக வேண்டும், குழந்தைகள் போலாக வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. குழந்தையை போலாக சொல்ற, அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தரோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள்
பங்கெடுக்கணும். இப்படி நம்ம அந்த ஐக்கியம் நம்ம இருந்தோம்னாக்கா நமக்கு ஒரு காலமும் எதிரி விட மாட்டோம், பயப்பட மாட்டோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு ஏன் நீங்க கிறிஸ்துவ காரியத்துல சரியா நிற்க முடியல, நேராக நிற்கிற காரணம் என்னன்னாக்கா, ஒன்று உலக சிநேகம், உலக ஆசைகள், உலக காரியங்கள் அது கொஞ்சம் அப்படியே வந்துச்சுனாக்கா நம்ம நிற்க முடியல. யூதாஸ் காரியம் நீங்க பார்க்க கூடவே இருந்த யூதாஸ் காரியம் கொஞ்சம் அந்த பைசாவுடைய ஆசை வந்ததுனால உடனே என்ன பண்ணாரு, அவர் உலகத்தோடு போயிட்டார். அவருடைய முடிவு மிக மோசமான முடிவாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரணம், ஏன் நாம இன்னைக்கு உலக கிறிஸ்துவ பிள்ளை கிறிஸ்துவத்துல உறுதியாக வாழ முடியாத காரணம் என்னன்னா, எனக்குள்ள அவங்க வந்துடுவாங்க, இவங்க வந்துடுவாங்க, அவங்க இது சொல்றாங்க இது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லி எனக்கு ஒரு பயம் இருக்குது. முதலாவது இந்த பயத்தை நான் எடுத்து போட வேண்டும். அழகச்சோழர் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு பொழுதும் ஒழிந்து போவது கிடையாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்கிறார். I am the way, the truth and the life. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையை பிள்ளைகளே, நாம் இந்த வேளையில நாம் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய அடுத்த ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கணவன் மனைவி ஒன்றா கிடையாது, பெற்றோர் பிள்ளைகள் ஒன்றா கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது. ஒரு மனம் மிக அவசியம். ஒரு மனம் வசனம் சொல்றது, எங்க 7 பேர் அந்த 3 பேர் என்னுடைய நாமத்தை நிமித்தம் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர் மட்டும் நான் இருப்பேன். அவங்க என்ன கேட்கிறாங்க தலை சொல்லியிருக்கிறார். ஆக இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவுக்குள்ள சரியா நிற்க முடிய காரணம் என்ன, இன்னைக்கு ஒரு மனம் கிடையாது. நீயா நானும் அப்படி சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த அருமையான நல்ல இந்த காலவெளியில ஒரு மனம் நாம் கொண்டு வருவோம். உலக காரியங்களை விட்டுவிட ஆரம்பிப்போம். தேவனுடைய ஸ்நேகத்தை வைத்துக் கொள்வோம், கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு ஏன் இன்னைக்கு பயம் உண்டாகிறது, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி என் வாழ்க்கை இருக்கும், நான் எனக்கு இன்னும் திருமணமாகலையே, எனக்கு சரியான வேலை கிடையிலையே, எனக்கு வீடு கட்ட முடியலையே, எனக்கு படிக்க முடியலையே, சரி பல கோணங்கள்ல பல விதத்துல இன்னைக்கு பயத்தின் காரியங்கள் இருக்கிறன. உங்களுக்குள்ள அந்த பயத்தின் காரியங்கள் எல்லா வகையில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பயம் என்றுதான் ஒரு காரியம் பார்க்கும் பொழுது அது சாத்தானின் ஆவி. அந்த ஆவியை என்ன செய்ய வேண்டும், எடுத்து வெளியே போட வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த காலம் ஏன் கிறிஸ்துவுக்குள்ள நாம் சரியா இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவை அறியாத அந்நியர்களோடு கூட நம்முடைய நட்பம் இருக்கிறது. கிறிஸ்து அறியாத நபர்களோடு கூட ஐக்கியம் வச்சு போன உடனே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போயிடும், எனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் போயிடும், எனக்குள்ள இருக்கிற சமாதானம் போயிடும். காரணம் அந்நிய நபர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நல்ல காலவெளியில ஒரு விஷயம் நம்ம தாழ்ந்து கொடுப்போம், நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேல் உலகத்துல இன்னைக்கு கடைசி காலமாக இருக்கிறபடினால நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நேரங்களில பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது உலகம் எனக்கு தேவை சொல்லி உலகத்தின் மேல ஒரு ஐஸ்வர்யத்தின் மேல நாம் பற்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், இந்த நல்ல இந்த வேலையில நாம் பாதி வரை பின்பற்றின பிள்ளைகளை பார்க்கிறோம், முழு நேரம் பின்பற்றின மக்களை பார்க்கிறோம். அப்போ அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கிற ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயம் நம்ம தாழ்வு கொடுத்தவர்களாக நம்ம முழுமையாக கொடுப்போம். லோத்துடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பாதி வரை அவன் பின்பற்றதுனால தான் அடைந்தது எல்லாம் இழந்து விட்டான். தான் பெற்ற ஆசீர்வாதம் அனைத்தையும் அவன் இழந்து பார்க்கிறோம். ரூபம் பார்க்கிறோம், வாக்குத்தத்த பூமிக்குள் நுழையவில்லை. நம்முடைய பக்தி வயதாகி இயேசு நேசிக்கிற காரியம், கர்த்தருடைய காரியம், நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொள்வோம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகள் போல தேவனை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி இந்த காலவெளியில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம், நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். எடுத்துக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து நாம் நின்றவனமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம்
எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனம் எடுத்தவர்கள் எல்லாம் சேர்ந்தவனமாக தெளிவாக படிக்கலாம். எபேசியர் 5:1 எல்லாம் படிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகள் போல தேவனை பின்பற்றுவர்களாகி உட்காருங்கள். நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். Do you love me? ஆண்டவர் கேட்டார். சீஷனை பார்த்து கேட்டார். மறுபடியும் கேட்டார், நீ நேசிக்கின்றாயா? ஆமாண்டு தெரியாதப்பா, கூட இருந்தானே நேசிக்க மாட்டேன், நான் நேசிப்பேன். மறுபடியும் கேட்டார், நேசிக்கின்றாயா? சேவை நாம் 3 முறை சேவை போகும். அப்பொழுது புரிந்து கொள்வாய் சொல்லி சிஷ்யன் சொன்னார். இந்த காலங்களில் ஒரு விஷயம், இயேசுவை பின்பற்ற வேண்டும். நீங்க இந்த வாரம், இந்த முதலாவது மாதம், பிரதானமான ஒரு மாதம், நம்ம சுத்திகரிக்கிறதான ஒரு மாதம். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை பின்பற்றுவதற்கு அவர் என்னதான் கற்றுக் கொடுத்தாரோ, நாம் அவரை பின்பற்றின வேலை நம்முடைய வாழ்க்கை எதிர்காலங்களை குறித்து பயம் இருக்காது, நாளை நாள் குறித்து நமக்கு பயம் இருக்காது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நோய் சொல்றாங்க, குழந்தை சொல்றாங்க, வழிகளை பார்த்து பயம் இருக்காது. சில சமயம் நீங்க போன் எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பாஸ்டர் கொரோனா 1 வந்துச்சு, 2 வந்துச்சு, 3 வந்துச்சு, ஒமைக்ரான் வந்துச்சு, அது ஓடி போச்சு, கேரளா போயிடுச்சு, இந்த ஊருக்கு ஓடி போகுது, அப்புறம் 4வது இன்னும் வந்து டெல்டா வந்துருக்குது, என்னென்ன பாஷையெல்லாம் பேசிட்டுருக்காங்க. நீங்க என்னன்னா நமக்கு என்ன பிரச்சனை? பல்லப்புக்கு நேராது, மாலையும் கூட அவர் அணிதாது. உன்னதமானவர் பேர் மறந்து சர்வ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரமாக. நீங்கள் நானும் இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொன்னார். நாம் இயேசுவை பின்தொடருவோம் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த நாளை குறித்து பயமே இருக்காது. பயத்தின் காரியத்தை நினைச்சேன் எடுத்து ஒரு அந்த வசனம் பாருங்க. நான் ஒரு பயத்தினாலே தரவில்லை, பலமும் அன்பு தெரிந்த புத்திமன் ஆவி கொடுத்ததை சொல்றார். அருமையான வேலை கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்வோம்? பிடித்து வைத்துக்கொள்வோம். அவ்வப்போது வசனங்களை நம்ம செய்வோம். வசனம் சொல்லுவோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செய்யணும்? வசனங்களை எடுத்து நாம் பயந்து அதான் மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் நீக்கலாம். ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு நம்ம காணிக்கை போடலாம். எல்லாரும் நிற்கலாம். நிற்போம். கண்களை மூடுவோம். மனமாக நான் வேண்டாம் சுருக்கமாய் கருத்தாய் ஆழமான ஜெபிக்கலாம். மத்திய மோசஸ் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிகள் மகிமை வாசனையின் பரலோக பிதாவே. ஆமென். இந்த ஒருங்கிணைந்த காலவேளைக்காக நன்றியோடு சுத்தரிக்கிறோம். முதலாவது ஆண்டவரே, குறிப்பாய் தன்னை முதலாவது ஆண்டவரே, நாம் கொடுப்பட்ட வேத வழியாக தன்னை முதலாவது ஆண்டவரே, அப்பா அதிகமாக கட்டுப்பட்ட முதலாவது ஆண்டவரே, இதனால் தன்னை முதலாவது நீதாமே விமர்சனமாக தந்தை சொந்தமாக அநேக மக்கள் ஆண்டவரே, அப்பா இயேசு வந்தார்கள் ஆண்டவரே, அப்பா இதனால் தன்னை முதலாவது எடுத்துக்கொண்டு அனுதினம் வர வேண்டும், புதுவன் வர வேண்டும் என்று அப்படியே நாளுக்காக சொந்தத்தாவிலாக அப்ப கொடுப்பட்ட அப்படியே சத்தியவஸ்தாவே அப்ப நாங்கள் ஒவ்வொருத்தருடைய மனம் திரும்ப மனம் மாற அப்பா நேசிக்க அப்பா அந்த கருத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு நாள்ல அப்பா ஜெபம் வழியாக அரசு வழியாக வாழ்க்கையில ஒவ்வொரு மக்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நீர் பெரிய செய்வடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன நடக்கவில்லையோ முடியவில்லையோ எல்லாம் நடத்தி கொடுக்க திரும்ப செய்வடியாக ஜெபிக்கிறோம் சொந்தத்தாவிலாக ஆண்டவரே. உங்களுடைய உதவிக்காக நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால ஒருபட்ட விளைக்காக இந்த காலங்கள் இம்மட்டுமா ஒரு சமூகத்தில் அமர்ந்திருந்து அப்பா தன்னை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை தெளிந்த புத்திகளை கொடுத்து ஆண்டவரே நடத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தரே தேவனின் நாமத்தில் யாம் அறிக்கை செய்ததாக தம்மை கர்த்தாவே ஆண்டவரே. இதனால நாங்கள் பாடுபட்டால் ஜெபிக்கிறோம் சொந்தத்தாவே கொடுப்பட்டால் சத்தியத்துல அப்பா அதை நிறைவேறதுக்காக நடத்துறதுக்காக தம்மை கர்த்தாவே ஆண்டவரே. அப்ப என்னதான் தம்மை கர்த்தாவே ஆண்டவரே
கவலை இல்லை. ஆனால் தேவனுடைய விசுவாசிகள் தம்மை கர்த்தாவே நன்றியோடு சொந்த கர்த்தாவே ஆண்டவரே வாழ்வில் அன்றாட துணை தம்மை கர்த்தாவே புல்லாப்பில் கர்த்தாவே ஆண்டவரே அப்படியே புல்லாப் நிரடாவை கர்த்தாவே ஆண்டவரே வாதி பலதை கர்த்தாவே ஆண்டவரே அப்படி சத்தியவசன வார்த்தைகள் தம்மை கர்த்தாவே ஆண்டவரே ஒரு சமட்டியாக தம்மை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா தம்மை வரையங்களை கொண்டு நன்றியோடு சொந்த கர்த்தாவே ஆண்டவரே அந்த வார்த்தை ஒரு மருந்தாக மாறும்படியாக கிரில கர்த்தாவே ஆண்டவரே ஆவின் படத்தை நாம் எடுத்து போராடி ஜெபிக்க நாம் பெற்றுக்கொண்ட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தம்மை ஆண்டவரே கொடுப்படைந்தல்ல அருமையான வார்த்தை நாம் தலை வணங்கி நாம் ஜெபிக்கிறோம் அப்ப நாம் தலை வணங்கி தம்மை கர்த்தாவே எடுக்கிறோம் தம்மை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு தரப்பில் நானும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் தம்மை கர்த்தாவே ஆண்டவரே உதவி செய்த பயன்படுத்த பெரியதாக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தம்மை கர்த்தாவே ஆண்டவரே இம்மட்மா காக்கிறே அப்ப இந்த ஜீவன் தந்திரே சொந்த தம்மை கர்த்தாவே ஆண்டவரே நன்றியோடு சொந்த கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்த மஸ்த பதார்த்தம் தேதிகள் கர்த்தாவே நன்றியோடு சொந்த ஆண்டவரே பொறுப்படைந்த ஆண்டவரே காலையில் தம்மை ஆண்டவரே அப்ப நாம் நைட் நல்ல தம்மை கர்த்தாவே ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக தம்மை கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தரே பெரிய பணம் செஞ்ச தம்மை கர்த்தாவே ஆண்டவரே நன்றியோடு அப்ப அந்த ஆராதனை செய்ய வேண்டும் சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே அப்படியே ஆனந்த சத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே அதே ஒன்று நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஜெபிக்க மன்றாட சொல்ல கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நடந்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் உதவி செய்த பெறப்படுத்தின எல்லாவற்றையும் பார்த்துக்கிறோம் ஆண்டவரே எல்லா துணை கடமையாகவும் உங்க ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பசுங்களே நல்ல பிதாவே ஆமென் ஆமென். நாம் யாவருமாக உட்காருவோம். இந்த சின்ன அறிவிப்பு, இந்த லாக்டவுன் சமயத்தில் ஒரு வகையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆளுக்கு போக முடியலன்னு சொல்லி சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் சோர்வு விடாதபடி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே சபையில் உபவாச கூட்டம் நடக்கும். அது ஆராதனமாக இருக்கும், சபையை உபவாச கூட்டமாக இருக்கும். அதனால் அநேக பிள்ளைகள் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் சரியாக போக முடியவில்லை, ஞாயிற்றுக்கிழமைக்கும் வர முடியவில்லை. அதனால் நான் யோசித்து பார்த்தேன், இந்த 3 நாட்களாக எனக்கு 20 நாள் ஜெபம் என்ற பொழுது எனக்குள்ள ஒரு சிந்தனை அப்படின்னா, அதாவது யார் வேலைக்கு போக முடியலையோ வெள்ளிக்கிழமை இங்கே சரியாக டைம் 10 மணிக்கு வருவோம், ஒரு 12 மணிக்கு நம்ம முடிப்போம், 2 மணி நேரம் உபவாசிப்போம், ஜெபிப்போம். கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. அது நாமத்துக்கு ஸ்தோத்திரமாக. ஆகவே நீங்கள் மற்ற மக்களுக்கு சொல்லலாம், கண்டிப்பாக கட்டாயமாக எந்த ஊழியர் மற்ற ஊழியர் இருந்தாலும், மற்ற வேலையில் இருந்தாலும், காரியம் இருந்தாலும் இந்த நேரத்தை பயன்படுத்தி வெள்ளிக்கிழமை நாள் நாம் சபைக்கு போகலாம். 10 மணிக்கு உட்காருவோம், 12 மணிக்கு நம்ம ஜெபம் முடிச்சுட்டு வரலாம். அப்படி சிறனை தேசத்துக்காக, நாட்டுக்காக, நமக்காக, பர்சனலாக, உங்களுக்காக நீங்கள், அதாவது இந்த கொடிய நாட்களில், உபத்திரவ காலகட்டத்தில் நாம தவறி போயிடக்கூடாது. இயேசு வருகை இன்றைக்கும் நாளைக்கும் நடிகரோ எப்படி இருக்கும்? அந்த கிராமத்து உபத்திரவ காலகட்டத்தில் வருகிற வேலையில நேற்று ஒரு வாட்ஸ்அப் வந்து அனுப்பிக்கிறாரு, 666 அதனுடைய காரியங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் பல விதத்தில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முடிவாக நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்தவர்கள் யார், பொய்யான கிறிஸ்தவர்கள் யார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய சட்டத்தை கொடுக்கிறாரு. இதுல நாம தவறக்கூடாது. எல்லா ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அதாவது கிறிஸ்துவ பிள்ளைகள் சொல்லிற வேலையில கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நமக்கு கட்டை கொண்டிருக்கிறார். இயேசுடைய சிச்சுவேஷன்ல அவங்க பிடிக்க வரும் பொழுது அவர் சின்ன ஒரு கேள்வி கேட்டேன், பெருசா ஸ்டோரியை பேசல. என்னப்பா கூட நீங்க இருந்தீங்களே, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஜஸ்ட் 1 hour நீங்க விழிக்கிறது ஜாப் பண்ணி எனக்கா, நான் இந்த கையில மாட்டிக்க மாட்டேன், நான் வேலைக்கா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது யாருக்காக சொன்னா? நமக்காக சொன்னார். நீங்க நல்லா இருக்கிறதுக்காக சொன்னார், நீங்க நல்லா இருக்கிறாரு. ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் இந்த உபவாச பொழுது சரியாக வெளிகளுக்கு வருவோம். கர்த்தருடைய காரியங்களை வாய்ப்பு செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த ஒரு வேலை அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆறுதல் இருந்தாக்கா நாம் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பப்படும். கர்த்தருடைய காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஜெபிக்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்மையான நல்ல கால வேளைக்கு சோதரிக்கிறோம்.
வருகிறோம். கர்த்தாவே நல்ல நாளிலே எங்களை தாழ்ந்து புகழ்கிறோம். இந்த அருமையான இந்த வேளையிலே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கிருபை தயவு கரம் இருக்கட்டும் ஐயா. கர்த்தாவே இந்த நல்ல அருமையான வேளையிலே கர்த்தாவே முழுமையாக கர்த்தாவே தாமே சுவாமியானவரே இயேசுக்காக பின்பற்ற, இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ள, இயேசுவைக்காக ஜீவிக்க, இயேசுவை என்று சொல்லி வளரும்படியாக கர்த்தாவே இயேசுதான் தேவன் அறியும்படியாக கர்த்தாவே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் படித்தோம், தியானித்தோம், ஜெபித்தோம். அப்பா தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு வாழ்க்கை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாப்புகளும் வழி அடைக்கும் தேவைகள் கர்த்தாவை சந்திக்கும்படியாக கிருபை செய்வீராக. நன்மையான நல்ல காலை வேளையிலே ஒரு விஷயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தை எடுக்க போகிற பிள்ளைகள் கர்த்தாவே டாக்டர் சுவாமி இந்த வயது நாட்களில் இந்த 10 உபவாச நாட்களில் பங்கெடுக்க கிருபை செய்வீராக. கர்த்தாவே தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தாவே விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆத்மீக வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில கர்த்தாவே சுவாமி அதிகமாக அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஏதாவது பார்த்து வைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், பார்த்து வைக்கிறோம். ஏற்கான பொறுப்புகளாக ஒவ்வொரு குடும்பங்களில் சபைக்கு வராத பிள்ளைகள், சபைக்கு வர முடியாத விசுவாசிகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே நாட்கள் அவர்கள் கர்த்தாவே இருக்கின்ற வேலையில கர்த்தாவே மூலம் பார்த்துக்கிற வேலையில ஒரு குடும்பம் எல்லா குறைகளை அகற்றி வீட்டு தண்ணீர் அப்பம் ஆகாரம் அனைவருக்கும் மாற்றி வைப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், பார்த்து வைக்கிறோம். நல்ல இந்த காலை வேலையில ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறதுக்காக நோயாளிகள் பிள்ளைகள் தியானத்தை கொடுங்க, சிறுத்தை கொடுங்க, கனத்தபடியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் பார்த்து வைக்கிறோம். இந்த நல்ல காலையில ஒரு விஷயம் பாதுகாத்தாண்டுவர், முட்டுமாய் உதவி செய்த ஆண்டவர், முட்டுமாய் நட்பின் ஆண்டவர், நம்ம வாழ்ந்த பொறுமை, நீடிய பொறுமை, சாதல், தயவு, ஆழ்ந்த கணிதை கொடுத்து உண்மை பின்பற்ற குடும்பமான உலக வாழ்க்கை நேரத்தில் யாரும் பின்பற்ற போய் விடாதபடி பலப்படுத்தும் ஐயா, கிளப்படுத்தும், தேவைப்படுத்தும். எல்லாரும் பார்த்து பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இரு குடும்பங்களையும் கர்த்தார் திருமண ஆயிரத்தி பிள்ளைகள் சபையில் பங்கெடுத்து கர்த்தார் டாக்டர் சுவாமி ஆண்டு வருகிற பிள்ளைகள் தொடர்ந்து வந்து பங்கெடுக்க திருவிசுவடியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அனைவரும் மனைவிமார்கள் சேர்ந்து நம்ம சபை விசுவாசிகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லதுதான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமாம். பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கேளு. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் விசேஷமாய் ஜெபத்தில் பங்கெடுத்த பிள்ளைகளும் வராத முடியாத குடும்பத்தில் பிள்ளைகளுடைய இன்றைக்கு கிடைக்கிறோம். சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் காரியங்களை பாடலாம்.